வீட்டில் சும்மா இருந்த என்ன எங்கள் வீட்டில் என்ன பண்ணாரு, நீயும் பாப்பாவும் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கன்னு காசை கொடுத்து கிளப்பி விட்டாரு. விடுவோமா, நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நானும் என் பாப்பாவும் அப்படி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாக்கா முருகர் சிலை இருந்தார். அவரை பார்த்தா விடுவேனா, அப்படியே 2 நிமிஷம் பார்த்து நின்றுட்டேன். சரி, வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கு இல்லையா, அதனால வாங்கலை. கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தோம், ஏகப்பட்டது 3 பேக் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டாச்சு. இந்த அம்மா பாருங்க, பொட்டேட்டோ ஒரு சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது என்னங்க, கோன் ஐஸ் தான். அதை வாங்கி சாப்பிட்டு ஒரு பக்கம் உட்காந்துருந்தேன். நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலுக்கு போனோம். பன்னீர் தோசை வாங்கியிருந்தா பாப்பா, நான் தோசை மசால் தோசை வாங்கியிருந்தேன். சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் பார்சல் வாங்கியாச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புனோம். டைம் ஆயிடுச்சு. ஒரு பாசக்காரன் வெயிட் பண்ணுறான், அதனால கொஞ்சம் வேகமாக வந்தோம். யார் தெரியுமா அந்த பாசக்காரன்? நம்ம ரெமோ தாங்க. காணும்னு தேடுவான், ஏன்னா நைட்டில் கொஞ்சம் இருக்க மாட்டான். அதனால வேகமாக வீட்டுக்கு வந்தாச்சு.